ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் காட்டு சைடு போயிட்டுருந்தேன். அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரத்தில் நிறைய கோவா பழம் இருந்துச்சு. அந்த மரம் ஃபுல்லாகவே கோவா கொடி தான் இருந்துச்சு. அந்த கோவா கொடியில் நிறைய பழமும் இருந்துச்சு. அதில் நிறைய பழம் குருவி சாப்பிட்டுருச்சு. அதில் ஒரு 2, 3 பழமும் நல்லா பழுத்து நல்லா அப்படியே அவ்வளோ செக்கு செவேர்னு கோவப்பழம் சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பழம் அவ்வளோ சிவப்பாக பழுத்து குண்டு குண்டாக இருந்துச்சு. அதில் ஒரு 2 பழம் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சைடு போய் பார்த்தேன், நிறைய பழம் குருவி சாப்பிட்டுட்டு பாதி பாதியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 பழம் பார்த்திங்கன்னா அது பழுத்து ஒரு மாதிரி காஞ்சு போய் இருந்துச்சு. அதனால் அந்த பழத்தை நான் பறிக்கலை. அப்புறம் வேறு சைடு போய் பார்த்தேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பழம் நல்லா குண்டு குண்டுன்னு பழுத்து இருந்துச்சு. அந்த பழத்தையும் நான் பறிச்சிட்டேன். பாருங்கள், கோவப்பழம் எவ்வளோ சூப்பராகன்னு சொல்லிட்டு இந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நானே சின்ன வயசில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த பழத்தை நான் பார்த்தேன். எல்லா பழத்தையும் பறிச்சிட்டேன். ஒரே காடு, முள், ஈச்சம் செடியெல்லாம் நிறைய இருந்துச்சு அந்த மரத்து தூரில். பாருங்கள், 3 பழம் பறித்தேன். யாரெல்லாம் அந்த கோவா பழம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பழத்தை நம்ம பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே ஒரு மாதிரி விதையாக இருக்கும், குருணையாக இருக்கும். உள்ளேயுமே உள்ளே ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும். வெளியில் நல்ல ரெட்டாக இருக்கும், உள்ளே ஒரு ஆரஞ்சு அண்ட் ரெட்டு மாதிரி இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.